பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கப் போகிறார். இயேசு இரட்சகராய் வரப்போகிறார், மேசியாவாய் வரப்போகிறார், தீர்க்கதரிசியாய் வரப்போகிறார் என்கிற தீர்க்கதரிசிகள் மூலமாய், ராஜாக்கள் மூலமாய், ஆசாரியர்கள் மூலமாய் சொன்ன அந்த வேத பகுதி தியானிக்க போகிறோம். முதலாவது இன்றைக்கு சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமார்த்தியை கெம்பீரித்து, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்று சகரியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றிலே அவர் பிறக்க போகிறார், மனிதனாய் பிறக்க போகிறார், மேசியாவாய் பிறக்க போகிறார், இரட்சகராய் பிறக்க போகிறார், பூமியில் உள்ள ஜனங்களை பாதுகாக்கும்படி ஒரு மீட்பர் பிறக்க போகிறார் என்கிற நற்செய்தியை பல தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே இங்கே சகரியாவும் ஒரு தீர்க்கதரிசியாய் நமக்கு காணப்படுகிறார். அதனால்தான் சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமார்த்தியை கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டிய மரியின் மேல் ஏறி வருகிறார். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி இயேசு சாதாரணமான தெய்வம் அல்ல, அவர் அசாதாரண தெய்வம். அதனால்தான் இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசனம் உரைப்பது நிறைவேறினது. ஆகவே இந்த காலைவேளையில் அருமை தேவ ஜனமே, உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு பிறந்திருக்கிறார். அவர் இரட்சகர், அவர் மேசியா, அவர் தேவன் என்பதை நீங்களும் நானும் இந்த வசனத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய மேசியாவாகி, எங்களுடைய இரட்சகராகி, எங்களுடைய தேவனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கப் போகிறார் என்பதை குறித்து சகரியாவின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறினதை நாங்கள் வாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து சாதாரணமான தெய்வம் அல்ல, அவர் சரித்திர புருஷன் என்பதை அநேகர் விளங்கிக் கொள்ள நீர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.